ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நாம 2022 ரிலீஸ் ஆன டெக்சாஸ் செயின்சா மெசக்கர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல 1973 டெக்சாஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற கிராமத்துல 5 பேர் கொடூரமான முறையில கொலை பண்ணப்பட்டதாகவும், அவங்கள கொலை பண்றதுக்கு அந்த கொலையாளி கடப்பார, சுத்தியல், கோடாரி போன்றவைகளையும் அதிகமா அவன் மரம் இருக்கிற ரம்பத்தை வச்சும் கொண்டிருக்கான் அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 பேர்த்துல 4 பேர்த்த அவன் கொண்டுட்டதாகவும், அதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் தப்பிச்சு வந்ததாகவும் அந்த நியூஸ்ல போய்கிட்டு இருக்கு. அப்படி அவங்க கிட்ட இருந்து உயிர் தப்பிச்ச அந்த பொண்ணோட பேரு ஷாலி. அவங்க மூலியமா தான் போலீஸுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. அவன் நிறைய கொலைகள் பண்ணிருக்கிறதாகவும், அந்த கொலைகாரன் தன்னுடைய முகத்துல இன்னொரு தோல் மாஸ்க், அதாவது உண்மையான ஒரு மனிதரோட முகத்தை எடுத்து மாஸ்கா போட்டுக்கிட்டதாகவும் அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அவனோட முகத்தை வரைஞ்சிருக்காங்க, வரைஞ்சு ஒட்டி வச்சிருக்காங்க. அவன் மனுஷ தோல் போத்தின மாதிரியே அந்த முகத்தை வரைஞ்சு ஒட்டி வச்சிருக்காங்க. அவனோட உண்மையான பேசி யாருக்கு தெரியாது அப்படிங்கறது அந்த நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே இந்த கேஸை முடிக்கிறதுக்கான ஒரு குழுவும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறதே அவங்க சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு கடையில நின்னு அந்த டிவில ஓடிக்கிட்டு இருக்க நியூஸ் அவ பாத்துக்கிட்டு இருக்கா. டிவில அந்த நியூஸ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு ஹீரோயின் தனக்கு தேவையான பொருள்களை அந்த கடையில இருந்து எடுத்துக்கிட்டு பில்லு போடுறதுக்காக கவுண்டருக்கு போறா. அப்படி பில் போட போகும்போது கடையோட ஓனருக்கு பின்னாடி ஒரு போட்டோ ஒட்டி வச்சிருக்கு. அது அந்த சைக்கோ கொலைகாரன் இருந்து தப்பிச்ச அந்த செயலியோட போட்டோ தான். அந்த போட்டோவை பார்த்து இவங்க இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த ஓனர்ட்ட கேக்குறா. அதுக்கு அவரு அந்த கொலைகாரன் இருந்து தப்பிச்ச அவங்க இதே சிட்டில போலீஸா ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. தன்னுடைய நண்பர்களை கொன்ன அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணும்னு 50 வருஷத்துக்கு மேல இந்த போலீஸ் வேலையில அவங்க இருந்தாங்க. எவ்வளவு அவங்க முயற்சி பண்ணாலும் அவனை பத்தின தகவல் எதுவும் கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வேலையில இருந்து அவங்க ரிட்டையர் ஆனாங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அவர்கிட்ட இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஏதோ சொல்ல வருவாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட அக்கா அந்த கடைக்குள்ள வந்துடுறா. அப்படி ஹீரோயினோட அக்கா உள்ள வந்ததுமே ஹீரோயின்ட்ட நம்ம கிளம்பலாமான்னு சொல்லி கேட்கிறா. உடனே ஹீரோயினும் அவங்க அக்காவும் அந்த கடையில இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க காருக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கான் டான்டே. இந்த டான்டே யாருன்னா ஹீரோயினோட அக்காவோட ஃப்ரெண்டு. டான்டே கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருக்கா. இவங்க 4 பேர் தான் அந்த கார்ல வந்திருக்காங்க. அப்படி அவங்க வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு கார் வருது. அந்த கார்ல இருந்து இறங்குறவன் கையில துப்பாக்கியோட இறங்குறான். அதை பார்த்த ஹீரோயினோட அக்கா சும்மா இல்லாம அவனை நக்கல் பண்ணி ஏதோ ஒன்னு சொல்ல, அதுக்கு ஆத்திரப்பட்ட அவன் இந்த ஊர்ல நிறைய மிருகங்கள் இருக்கு, அந்த மிருகங்கள் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த மிருகங்களை நம்ம சுட்டு கொன்னாதான் முடியும், அதுக்காக தான் நான் இந்த துப்பாக்கியை வச்சிருக்கேன்னு அவன் பதில் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினோட தங்கச்சி தயவு செஞ்சு இங்க பிரச்சனை வேண்டாம், நம்ம முதல்ல கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி அவங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளோட தங்கச்சிட்ட என்ன சொல்றான்னா, நான் சும்மா அவனை வெறுப்பேற்றுறதுக்கு தான் அப்படி சொன்னேன், ஒரு ஃபன்னா இருக்குன்றதுக்காண்டி தான் அப்படி செஞ்சேன்னு சொல்லும்போது இதுல எல்லாம் ஒன்னும் ஃபன் இல்ல, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பெட்ரோல் பங்க்ல கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த கார்காரன் வேகமா இவங்க காரை ஓவர்டேக் பண்ணி முந்தி போய் அவங்க காருக்கு முன்னாடி போய் ரேஸ ரொம்ப போட்டு அழுத்தி கார்ல இருந்து புகை வர வச்சு அவங்க வண்டி மேலேயே புகை அடிச்சுட்டு போறான். இதை பார்த்த ஹீரோயினும் அவங்க அக்காவும் அவனுக்கு என்ன பைத்தியமா, ஏன் அப்படி பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப டான்டே சொல்றான், அவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல, சரி விடு அவன் தான் போயிட்டாலும் சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல போலீஸ்காரங்க ஹீரோயினோட காரை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினவங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப டான்டே சொல்றான், நாங்களே இந்த ஹார்லோக் தான் வந்திருக்கோம், இங்க ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அதை பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த போலீஸ்காரர், நான் உன்னை பார்த்திருக்கேன், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேல, நீ ஒரு செஃப் தான் சொல்லி கேட்கிறாரு. ஆமா நானும் செஃப் தான், பின்னாடி இருக்கிற இவளுமே செஃப் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரர், இங்க டெக்சாஸ்ல நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க, எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட கார்டை கொடுத்து அனுப்புறாரு. அந்த கார்டை வாங்கி டான்டே உள்ள வச்சுக்கிறான். சரி சார் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஹார்லோ நோக்கி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஹார்லோ சிட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க உள்ள பில்டிங் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாமே பழமை மாறாம அப்படியே இருக்கு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அக்கா ஹீரோயின்ட்ட கேக்குறா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா, ரொம்ப தூரம் தள்ளி இருந்தாலும் இது ஒரு அமைதியான இடமா இருக்குல்லன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நம்ம இந்த இடத்துக்கு வரதுக்கு 7 மணி நேரம் ஆயிடுக்கு, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவ பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. அந்த கதவை திறக்கிறது யாருன்னா, இவங்கள கார்ல முந்திக்கிட்டு ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, பெட்ரோல் பம்புல கூட இவங்க வம்பளத்து இருப்பாங்க, அவன் தான் இங்க இருக்கான். அவன் இங்கதான் மெக்கானிக் செட் வச்சிருக்கான். அவன் கிட்ட தான் இந்த டான்டே இந்த இடத்தை வாங்குற விஷயமாவும் பேசியிருப்பான். இந்த இடத்தை முடிச்சு கொடுக்க போற கான்ட்ராக்டரே அவன் தான். அதுக்கப்புறம் தான் அது டான்டேக்கும் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க போன்ல தான் அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க, நேர்ல பார்த்தது இல்ல. இப்பதான் டான்டேக்கு அவனை தெரியுது. 2 பேரும் கை கொடுக்குறாங்க. அந்த மெக்கானிக் பேர் ரெக்டர், நான் உங்களுக்காக தான் இந்த இடத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா ஒரு வாரம் நீங்க எல்லாரும் இங்க தங்க போறதா சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டான்டே அந்த மெக்கானிக்கு கை கொடுத்து பேசிக்கிட்டு அப்படியே ஹீரோயினோட அக்காவை பாக்குறான். இவர் பேரு தான் ரெக்டர், இவர்கிட்ட தான் நான் இந்த இடத்தை வாங்குறது விஷயமா பேசியிருந்தேன், இவர் தான் நம்மளுக்கு இந்த இடத்தை முடிச்சு கொடுக்க போற கான்ட்ராக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க
நீங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் செஞ்சோம், நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி அவங்க கையை கொடுத்துக்கிறாங்க. அப்ப ரெக்டர் என்ன கேக்குறான்னா, இந்த இடத்தை வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டான்டே சொல்றான், இந்த இடத்தை நாங்க ஒரு சிட்டியா மாத்த போறோம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எது எப்படியோ உங்களுடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள், எனக்கு சேர வேண்டிய கமிஷன் எனக்கு வந்தா போதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படி அவன் கிளம்பின கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் ஒன்னு நோட் பண்றா. அது என்னன்னா, அங்க ஒரு டெக்சாஸோட கொடி பறந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து அவ டான்டேட்ட சொல்றா. டான்டே அதை பார்த்ததுமே காண்டாகிறான். யாரா அவங்க நம்ம வாங்கியிருக்க இடத்துல வந்து கொடியை குத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் கிட்ட போறாங்க. அது ஒரு ஆர்ஃபனேஜ் போல இருக்கு. அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் உள்ள போறாங்க, ஹீரோயினோட அக்காவும் டான்டேவும். எதுக்கு டான்டே இவ்வளவு கோவப்படுறான்னா, இந்த இடத்தை எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல ஒரு கொடி பறந்துகிட்டு இருக்கு, இந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னா இவனுக்கு வரப்போற ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்பான்சர் பண்ணாம போயிடுவாங்கன்னு சொல்லி தான் இவன் இவ்வளவு கோவப்படுறான். அப்படியே உள்ள போன அவங்க ரெண்டு பேத்துல டான்டே மாடிக்கு போறான், ஹீரோயின் கீழே செக் பண்ணிட்டு இருக்கா. மாடிக்கு போன டான்டே ஜன்னல் வழியா மேல பறந்துகிட்டு இருக்க அந்த கொடியை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் அங்க இல்ல. இப்ப அப்படியே ஹீரோயினோட அக்காவை காட்டுறாங்க. அவ கீழே ஒரு போட்டோ மாட்டி இருக்கும். அந்த போட்டோல இருக்கிற பசங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க தான் இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த பசங்களோட குரூப் போட்டோ தான் அங்க மாட்டி இருக்கு. அப்படி அவ பாத்துக்கிட்டு இருக்கும் போது டான்டே மேல இருந்து கீழே இறங்கி வரான். வந்தவன், என்னால அந்த கொடியை கழட்ட முடியல, அதை எப்படி கழட்டுறதுன்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல நம்ம கான்ட்ராக்டர் சொல்லிடலாம், அவன் இந்த வேலையை பாத்துக்குருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது வயசான பாட்டி ஒருத்தவங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து வராங்க. வந்து என் வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரி இங்க உள்ள நீங்க இருக்கிறீங்கன்றது தெரியாம வந்துட்டோம், ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, ஓ பக்கத்து வீட்டுல நீங்க தான் புதுசா குடி வர போறீங்களா, அதுக்கு தான் என்னை கூப்பிட வந்தீங்களா, சரி இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. உள்ள போன பாட்டி அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து தராங்க. தந்துட்டு அவங்க உட்காரும் போது ஹீரோயினோட அக்கா சொல்றா, பாட்டி இந்த இடத்தை நாங்க விலைக்கு வாங்கிட்டோம், இந்த இடம் எல்லாமே பேங்கோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, பேங்க்ல இருந்து இப்ப நாங்க இந்த இடத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு அவ சொல்லும் போது அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா பேங்க்ல இருந்தது உண்மைதான், ஆனா என்னுடைய பேலன்ஸ் தொகையெல்லாம் நான் கட்டி இந்த இடத்தை நானே வாங்கிட்டேன்னு அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட டான்டேக்கு கடுப்பாகுது, என்ன இந்த கிழவி இப்படி லூசு மாதிரி வளரிக்கிட்டு இருக்கு, நான் உங்களை எப்படி பார்க்கணுமோ எனக்கு பாத்துக்க தெரியும்னு சொல்லி அந்த பாட்டியை திட்டிடுறான். அதுக்கு கடுப்பான அந்த பாட்டி, இங்க பாருப்பா மரியாதை கொடுத்து பேசணும், முதல்ல வயசுக்கு மரியாதை கொடுத்து சொல்லி அவங்க அவனை திட்டி விட்டுறாங்க. கடுப்புல டான்டேவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப ஹீரோயினோட அக்காட்ட அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா இந்த இடத்துல நான் 50 வருஷங்களா இருந்துகிட்டு இருக்கேன், இந்த ஆர்ஃபனேஜையும் நல்லபடியா நான் நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கேன், இந்த இடத்துல கடன் இருந்தது உண்மைதான், ஆனா அந்த கடன் எல்லாம் நான் அடைச்சு அந்த இடத்தை நான் மூட்டுட்டேன், அந்த பத்திரம் கூட என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேல ஒரு பையன் ஹைட் அண்ட் வெயிட்டா வந்து நிக்கிறான். அவனை பார்த்து அவங்க, செல்லக்குட்டி நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்க ஒண்ணு இல்ல அம்மா, நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ உள்ள போய் உன் இடத்துல இருப்பான்னு அவனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவனை பார்த்து அந்த பாட்டி சொன்னதும் ஹீரோயினோட அக்கா என்ன கேக்குறான்னா, அந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஹோம்லயே கடைசி பையன் அவன் தான், ஸ்பெஷல் சைல்டு, அதனால நான் தான் அவனை பார்த்துக்க முடியும், அதனால இந்த இடத்தை விட்டு எங்களால எங்கேயும் வெளியே போக முடியாது, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த பாட்டி ஹீரோயினோட அக்காட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வெளியே போன டான்டே வர்ற வழியில 2 போலீஸ்காரங்களை பார்த்து அவங்க கார்டை வாங்கியிருப்பான் இல்லையா, அந்த கார்டுக்கு போன் பண்ணி அந்த போலீஸ்காரங்களை இப்ப இங்க வர வச்சுட்டான். டான்டே போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வரதை பார்த்ததும் அந்த பாட்டி, ஏன் இப்படி செய்யறீங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அக்காட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது வந்த போலீஸ்காரங்க 2 பேரும் அந்த பாட்டி கிட்ட வந்ததும், உன்னைய நாங்க அன்னைக்கே இங்க இருந்து காலி பண்ணி போக சொல்லிட்டோம், இன்னும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கன்னு சொல்லி அவங்கள தரன்னு இழுத்துட்டு வராங்க. அப்படி இழுத்துட்டு வரும்போது அந்த பாட்டி வாமிட் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல மயங்கி போயிடுறாங்க. இதை பார்த்ததும் அந்த பாட்டியோட பையன் வேகமா மாடியில இருந்து இறங்கி வாரான். அவன் முகத்தை கூட நமக்கு காட்டல. வந்த அவன் அந்த பாட்டியை தூக்கிக்கிட்டு வேகமா போலீஸ்காரங்களோட வேனுக்கே போயிடுறான், ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி. அப்படி அவன் உள்ள போய் உட்கார்ந்ததும் ஹீரோயினோட அக்காவும் வேன்ல வந்து ஏற போவா. அப்ப டான்டேவோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் என்ன சொல்லுவானா, நீ இங்கே இரு, நம்மளோட கிளைண்ட் எல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள நீ கவனிச்சுக்கோ, நான் அவங்களோட போய் அந்த பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற அப்டேட்டை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் அந்த வேன்ல ஏறிக்கிறான். அப்படியே அங்க இருந்து பாண்டேவோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த போலீஸ்காரங்க 2 பேரு அந்த பாட்டியை கூட்டிக்கிட்டு அவங்க பையனையும் சேர்த்து அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாண்டே சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே அங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பஸ்ல வந்து இறங்குறாங்க. அவங்க ஸ்பான்சர் எல்லாருமே வரதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்படியே இந்த பக்கம் வேன்ல காட்டுறாங்க. வேன் போய்கிட்டு இருக்கும் போதே அந்த பாட்டி மூச்சு திணறி போற வழியிலேயே இறந்து போயிடுறாங்க. அப்படி அந்த பாட்டி இறந்து போனதுமே பின்னாடி உட்கார்ந்து இருக்க போலீஸ்காரன் முன்னாடி கார் ஓட்டிட்டு இருக்க விட்ட அந்த அம்மா இறந்து போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றான். இதை கேட்டதுமே டான்டேவோட கேர்ள் ஃபிரெண்ட் உடனே அவனுக்கு மெசேஜ் பண்றா. என்னதான் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருந்தாலும் அந்த பாட்டியோட பையன் அந்த அம்மாவோட உயிர் போயிடுச்சுன்றது தெரிஞ்சாலும் ஏதாவது நம்ம பண்ணி அவங்களை காப்பாத்திட மாட்டோமான்னு சொல்லி அங்க இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து ஆக்சிஜனை வச்சு
பார்ப்பான். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருக்கிற அந்த போலீஸ்காரன் ஒரு கட்டத்துல அவன் கையை பிடிப்பான் பாருங்க. கோவப்பட்ட அவன் கையை பிடிச்சு ஒரே உடைச்சிடறான். உடைச்சதுல எலும்பே வெளியே வந்துருது. அப்படி கையில இருந்து உடைஞ்சு வந்த அந்த கூர்மையான எலும்பை வச்சு அந்த போலீஸ்காரன் கழுத்திலேயே சதக்குன்னு குத்துறான். அப்படி குத்தும் போது ஒரு கட்டத்துல அந்த போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து அவன் சுடுறதுக்கு ஓங்குவான் பாருங்க. அந்த கையை தட்டி விட்டதும் முன்னாடி போலீஸ்காரன் ஒருத்தன் வண்டி ஓடிட்டு இருந்தால அவன் மேல பட்டு அவன் தொண்டையிலேயே அந்த குண்டு பாஞ்சிருது. இந்த இடத்துல பின்னாடி குத்துப்பட்ட அந்த போலீஸ்காரன் இறந்து போயிடுறான். அப்படி குண்டடி பாஞ்சதுமே வலி தாங்க முடியாம வேகமா வண்டி ஓட்டிட்டு போன அந்த போலீஸ்காரன் விவசாய நிலத்துல இருக்கிற ஒரு டிராக்டர் மேல கொண்டு போய் வண்டியை மோதிடுறான். அப்படி அந்த வேன் மோதினதுல எல்லாருமே மயங்கி போய் கிடக்குறாங்க. அப்படியே இப்ப இந்த பக்கம் ஹீரோயினோட அக்காவை காட்டுறாங்க. அவ வந்திருக்கிற ஸ்பான்சர் எல்லார்ட்டையும் சொப்பொழி வாட்டிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்தை பத்தின டீடைல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு அந்த மெக்கானிக்க பாக்குறதுக்காண்டி போவா. அவன்கிட்ட போய் நீயே இப்படி உருன்னு இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அவன் நிறைய துப்பாக்கிகள் வச்சிருப்பான். அதையும் அவ பாப்பா. அதுக்கு அவன் நான் இந்த ஊர்க்காரன், நான் இப்படிதான் இருப்பேன், என்னை யார் கேள்வி கேட்டாலும் எனக்கு பிடிக்காதுன்னு அவகிட்ட சொல்றான். அப்படி சொல்லிட்டு அதுலயும் பணக்கார திமிரு பிடிச்சவங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்லிடுறான். அப்படி அவன் சொன்னதும் ஹீரோயின் கொஞ்சம் தூரம் தள்ளி டேபிள்ல பாக்குறா. அந்த டேபிள்ல ஒரு ரைபிள் இருக்கு. கிட்ட போய் அந்த ரைபிளை எடுத்து இதுல புல்லட் இருக்கான்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவன் உள்ள இருந்த புல்லட்டை எடுத்துட்டு அவ கையில கொடுக்கறான். கொடுத்த அவன் இதுக்கு முன்னாடி நீ துப்பாக்கி சுட்டு பழகிருக்கியா, உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது நான் துப்பாக்கியில சுட்டதில்ல, ஆனா என்னைய தான் சுட்டிருக்காங்கன்னு அவ சொல்றா. அப்ப அவ நெஞ்சில ஒரு தழும்பு இருக்கு. அதையும் நமக்கு அவங்க காட்டுறாங்க. அப்படியே அந்த ரைபிளை எடுத்து குறிபார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. ஏதோ ஒரு நினைவுகள் வர டக்குன்னு அந்த ரைபிளை அங்க கீழே போட்டுறா. இப்ப அந்த பக்கம் அக்காவை காட்டுறாங்க. அவ அந்த ஸ்பான்சர் கிட்ட எல்லாம் பேசிட்டு அங்க இருந்து இறங்கி நேரா பஸ்ஸுக்கு தான் வரா. வந்து மொபைல் எடுத்து பார்க்கும்போது அதுல டான்டேவோட கேர்ள் ஃபிரெண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கான், அந்த பார்ட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்படி அவ அந்த போன்ல மெசேஜ் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டான்டேவும் அங்க வந்துடுறான். உடனே அந்த மெசேஜ் அவன்கிட்டையும் காட்டுறா. இங்க பாரு, அந்த பார்ட்டி இறந்து போயிட்டாங்க, அவங்கள நாம தான் கொண்டுட்டோம்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு டான்டே என்ன சொல்றான்னா, நம்ம ஒன்னும் அவங்கள கொல்லல, அவங்க வயசானவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் நீ சொன்னாலும் என் மனசு சரியா இல்ல, நான் இங்க இருந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு கிளம்புறேன்னு சொல்லி அந்த பஸ்ல இருந்து இறங்கி விறுவிறுன்னு போயிடுறான். அப்படி பஸ்ஸை விட்டு இறங்கி வந்த ஹீரோயினோட அக்கா வேகமா அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் போறா. அங்க போய் தன்னுடைய தங்கச்சியை தேடுறா. அந்த மெக்கானிக்கிட்ட என் தங்கச்சி எங்கன்னு சொல்லி கேட்கிறா. அப்ப அவ பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவா. வெளியே வந்த அவளை நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும், என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு அந்த பாட்டி இப்படி இறந்து போயிட்டாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்படி அவங்க பேசிட்டு போறத அந்த மெக்கானிக் பாத்துறான். அப்படியே இப்ப இந்த பக்கம் அந்த வேனை காட்டுறாங்க. வேன் அந்த டிராக்டர்ல மோதின மாதிரி அப்படி நிக்குது. டான்டேவோட கேர்ள் ஃபிரெண்ட் கண்ணை முழிச்சு பாக்குறா. அவ அப்படி பார்க்கும்போது ரெண்டு போலீஸ்காரங்களுமே இறந்து போய் கிடக்குறாங்க. பின்னாடி திரும்பி பாக்குறா. ஆனா பின்னாடி அந்த பாட்டியோட டெட் பாடியும் காணா, அந்த பையனையும் காணா. இவ சுத்தி முத்தி பார்க்கும்போது காருக்கு பின்னாடி அந்த பையன் அந்த அம்மாவோட முகத்துல இருக்கிற தோலை தான் கையில உள்ள ஒரு கூர்மையான ஆயுதத்தால அதை உரிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பான். அதை அவ லைவா பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பார்த்த டான்டேவோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன செய்யறான்னா, வண்டிக்குள்ள இருந்த அந்த வாக்கி டாக்கியை எடுத்து யாருக்காவது நம்ம தகவல் தெரிவிக்கலாம்னு சொல்லி அந்த வாக்கி டாக்கில பேச ஆரம்பிக்கிறா. அப்படி அவ பேசும்போது ஆப்போசிட் சைட்ல இருந்து யாருமே குரல் கொடுக்கல. உடனே இவ என்ன செய்யறான்னா, அவ எங்க இருக்கிற அந்த இடத்தையும் அவ இப்ப ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான்றதையும் இங்க ஒரு சைக்கோ தன்னுடைய அம்மாவோட முகத்தோலை உரிச்சு அவன் முகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ இப்படி சொல்றத அந்த பக்கம் ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஒரு கடையில இருந்திருப்பா இல்லையா, அந்த கடையில ஒரு வாக்கி டாக்கி இருந்திருக்கும். அந்த கடைக்காரன் அந்த வாக்கி டாக்கி வழியா இவ சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி அவ அந்த வாக்கி டாக்கில சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு பக்கத்துல உள்ள போலீஸ்காரன் லைட்டா உசும்புவான். அவன் இன்னும் சாகர போல இருக்குங்க, மயக்கத்துல தான் இருந்திருக்கான். லொக்கு லொக்குன்னு இரும ஆரம்பிச்சதும் அந்த சைக்கோ வேகமா அவன் கிட்ட வந்து அங்க இருந்த ஒரு சிலிண்டர் எடுத்து அவன் தலைமையிலேயே அடி அடின்னு அடிச்சு அவனை அந்த இடத்திலேயே கொன்னுறான். அப்ப கேர்ள் ஃபிரெண்ட் என்ன செய்யறான்னா, இவனை அடிக்கிறத பார்த்ததும் அமைதியா அப்படி செத்த மாதிரி பேசாம நடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த போலீஸ்காரனை சிலிண்டரால அடிச்சு கொன்னுட்டு அந்த சைக்கோ அங்க இருந்து அப்படி போயிடுறான். போன அவன் என்ன செய்யறான்னு சொல்லி இந்த கேர்ள் ஃபிரெண்ட் மிரர் வழியா பாக்குறா. அப்படி அவ பார்க்கும்போது பின்னாடி கிடக்கிற தன்னோட தாயோட டெட் பாடியை இழுத்துக்கிட்டு அவன் போறான். அவன் அப்படி இழுத்துட்டு போனது மட்டும்தான் தெரியுது, வேற ஒன்னும் தெரியல. உடனே கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்றான்னா, தன்னோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற டோர் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. அங்க யாருமே இல்ல. அப்படி அவ பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. மெதுவா அவ திரும்பி பாக்குறா. பார்த்தா அந்த சைக்கோ தான் அவளோட டோர் பக்கம் நின்னுகிட்டு அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே அவன் கண்ணாடியை உடைச்சு அவ காலை புடிச்சு இழுத்து கையில இருந்த ஒரு கூர்மையான பொருளால அவ வயித்தை கிழிச்சு அந்த இடத்திலேயே அவளை சாகடிக்கிறான். இப்படி எல்லாரையுமே கொலை பண்ண அந்த சைக்கோ அந்த தோட்டத்துக்கு நடுவுல இருந்து அப்படியே எந்திரிச்சு பார்ப்பான். பார்த்துட்டு அந்த தோட்டத்து வழியாவே நடந்து அங்க இருக்கிற ரோட்டு பகுதிக்கு வந்துடுறான். அப்படியே இந்த பக்கம் அந்த சிட்டிக்குள்ள ஸ்பான்சர்ஸ் எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அக்கா
அக்கா வாரா. அப்படி வரும்போது அதுல ஒருத்தி, ஏன் நீ வந்து கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டான்டே என்ன பண்றான்னா, என்னோட கார்ல நீங்க போங்க, நான் பின்னாடியே இந்த பஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சாவியை தூக்கி போடுவான். அப்படி தூக்கி போடும்போது அந்த மெக்கானிக் பையன் என்ன பண்றான்னா, அந்த சாவியை கேட்ச் பிடிச்சு தான் வாங்கி வச்சுக்கிறான். உடனே அவன் டான்டேட்ட என்ன சொல்றான்னா, அந்த பாட்டியோட வீட்டு பத்திரம் உன்கிட்ட இருக்குன்னா நீ வந்து என்கிட்ட காமி, இப்ப அந்த பாட்டி போற வழியிலேயே இறந்து போயிட்டாங்க, நீ அந்த பத்திரத்தை மட்டும் காமிக்கிறேன்னா இங்க நடக்கிறதே வேற ஆயிடும்னு சொல்லி அவனோட கார் சாவியையும் அந்த பஸ் சாவியையும் எடுத்துட்டு போயிடுறான். மெக்கானிக் அப்படி அந்த சாவியை எடுத்துட்டு போகும்போது டான்டே வழிமறைச்சு, ஒழுங்கா அந்த சாவியை எங்கள்கிட்ட கொடுத்துரு, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும்போது, நீங்க தான் அந்த பாட்டியை கொண்டுட்டீங்க, அவங்க சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லும்போது டான்டே என்ன சொல்றான்னா, அவங்க தான் எங்க இடத்துல அத்துமீறி இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த மெக்கானிக் என்ன சொல்றான், இப்பயும் நான் சொல்றேன், அந்த இடத்தோட பத்திரத்தை காமிச்சிட்டு நீ இந்த சாவியை வாங்கிட்டு போய்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாவியை வாங்கிட்டு போயிடுறான். கடுப்பான டான்டே வேகமா பஸ்ஸுக்குள்ள வாரான். வந்து தான் வச்சிருக்க ஃபைல்ல அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்றான். அப்படி அவன் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு, அந்த பாட்டியோட வீட்டு டாக்குமெண்ட் மட்டும் அங்க இல்ல. இத பார்த்த ஹீரோயினோட அக்காவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அப்ப ஹீரோயினோட அக்கா என்ன கேக்குறான்னா, இந்த டாக்குமெண்ட் நம்மகிட்ட இல்லைன்னா அந்த வீடு அந்த பாட்டிக்கு சொந்தமானதானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படி கேட்கும்போது டான்டே என்ன சொல்றான்னா, இல்ல நான் வாங்கினேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா இப்ப இங்க இல்லன்னு சொல்லும்போது உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இந்த வீடு அந்த பாட்டியோட தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ள போய் அந்த டாக்குமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த வீடு யாருக்கு சொந்தம்ன்றது தெரியும்னதும் ஹீரோயினோட அக்காவும் டான்டேவும் அந்த பாட்டியோட வீட்டுல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கடையை காட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கடைக்காரன் இப்ப யாருக்கோ போன் பண்றான். ஏன்னா வாக்கி டாக்கில எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பான் இல்லையா, அவன் யாருக்கு போன் பண்ணி அந்த வாக்கி டாக்கில கேட்ட விஷயத்த சொல்றான்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல 5 பேத்துல 4 பேத்த அந்த சைக்கோ கொலைகாரன் கொண்டிருப்பான். அதுல ஒரே ஒரு லேடி மட்டும் உயிர் பொழைச்சிருப்பா. அந்த லேடிக்கு இப்ப ரொம்ப வயசாகி ஒரு வயசான தோற்றத்துல நிக்கிறா. அந்த லேடிட்ட தான் இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான், மறுபடியும் அந்த லெதர் ஃபேஸ் வந்துட்டான்றத. அப்படி அந்த ஆள் சொன்னதுமே பாட்டி உடனே தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நண்பர்களை கொலை செஞ்சவனை இத்தனை வருஷமா நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், இப்பதான் அவன் கிடைச்சிருக்கான், அவனை கொல்லாம விடக்கூடாதுன்ட்டு அவனை தேடி அங்கிருந்து ஜீப் எடுத்துட்டு கிளம்புது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட அக்காவை காட்டுறாங்க. அவ அந்த வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருப்பா. அப்படி அவ தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டியில ஒரு பேப்பர் ஒன்ன எடுத்து பாக்குறா. அது என்ன பேப்பர்னா, இந்த பாட்டி அந்த வீட்டு மேல வச்சிருந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க, இந்த இடம் அவங்களுக்கு சொந்தமானதுதான் அப்படின்ற டாக்குமெண்ட் இப்ப அந்த ஹீரோயினோட அக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்ததுமே ஹீரோயினோட அக்காவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அந்த பாட்டியை நம்ம அநியாயமா கொன்னிட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அதை நினைச்சு அவ அழுக ஆரம்பிக்கிறா. அப்படி அவ மேல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே டான்டேவை காட்டுறாங்க. அவன் கீழே டாக்குமெண்ட்டை தேடிக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் தேடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சைக்கோ கலகாரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த அவன் டான்டேவை புடிச்சு கத்தியால அவன் வாயில ஒரே வெட்டு. வாய் நல்லா கிழிஞ்சிருது. அந்த இடத்திலேயே டான்டே நில குலைஞ்சு கீழே விழுந்துடுறான். ரத்தம் அதிகமா போன மாதிரி மயங்கி போயிடுறான். அப்ப மாடியில இருந்த ஹீரோயினோட அக்கா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம கிளம்பலான்ட்டு மாடிப்படி வழியா இறங்கி வரும்போதுதான் பாக்குறா அந்த சைக்கோ கொலகாரன் டான்டேவை கொன்னுட்டான்றத. டான்டே ரத்த வெள்ளத்துல கடக்கிறதையும் அந்த சைக்கோ கொலகாரன் கத்தியோட இருக்கிறதையுமே பார்த்த அவ டக்குன்னு மாடியில ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு கபோர்டுல ஒளிஞ்சுக்கிறா. ஏதோ ஒரு சத்தம் கேட்டதுமே அந்த சைக்கோ கொலகாரன் அப்படியே மாடிக்கு வரான். மாடிக்கு வந்த அந்த சைக்கோ கொலகாரன் அப்படியே ஹீரோயினோட அக்கா ஒளிஞ்சிருக்க அந்த கபோர்டை போய் திறக்கிறான். கபோர்டுல திறக்கும் போது நிறைய டிரெஸ்ஸுகள் இருக்கு. அது அவனோட அம்மாவோடது. அதுல இருந்து ஒரு டிரெஸ் எடுத்து அவன் கட்டி பிடிச்சுக்கிட்டு போய் சேர்ல உட்காந்து அழுகுறான். அப்படியே ஃபீல் பண்றான். இதை பாக்குற ஹீரோயினோட அக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை அப்படியே அவ பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்க்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட அவன் கண்ணாடி வழியா போய் எட்டி பாக்குறான். அப்படி கண்ணாடி வழியா எட்டி பார்த்த அவனுக்கு தூரத்துல நிக்கிற பஸ்ஸும் அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே அங்க நிக்கிறத பார்த்து இவனுக்கு பயங்கர வெறியாகுது. இவனுங்களாலதான் நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அவன் கடுப்பாகிறான். ஆத்திரத்துல அங்க இருக்கிற முகம் பாக்குற கண்ணாடியை உடைக்கிறான். அங்க இருக்கிற பொருள்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த சைக்கோ அங்க இருந்து போயிடுறான். போனதை கன்ஃபார்ம் பண்ணதுமே ஹீரோயினோட அக்கா மெதுவா வெளியே வந்து அந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. பார்க்கும்போது அந்த பஸ் அங்க நின்னுகிட்டு இருக்கு. இவன் அந்த ஜன்னல் வழியா கையை காட்டுறா. ஆனா அவங்களுக்கு யாருக்கு ஒன்னும் தெரியல. கொஞ்ச நேரத்துல மழை வந்துருது. மழை வந்ததும் அங்க இருந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்துடுறாங்க. இது அப்படியே ஹீரோயினோட அக்கா பாத்துக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலே கீழே போன சைக்கோ திரும்பவும் மேல வாரான். அந்த சத்தத்தை கேட்டதுமே ஓடி போய் கட்டிலுக்கடியில ஒளிஞ்சுக்கிறா. மேல அந்த சைக்கோ வரும்போதே ஒரு சுத்தியலை தூக்கிட்டு வாரான். தூக்கிட்டு வந்தவன் கட்டிலுக்கு அந்த பக்கம் இருக்கிற சவுத்தை சுத்தியலால உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் உடைச்சுக்கிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து கிடந்த டான்டேக்கு திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு முழிப்பு வருது. அவன் அந்த ரத்த வெள்ளத்தோடையே அந்த மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பஸ்ஸை காட்டுறாங்க. பஸ்ல இருக்கிற ஒரு லேடி டான்டேவை தேடிக்கிட்டு இருப்பா. டான்டே அங்க இல்லனதுமே நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன்னு பஸ்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே மெக்கானிக்க காட்டுறாங்க. மெக்கானிக்கு காரை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் வேலை
வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டான்டே இந்த பக்கமா போறத பார்ப்பான். போறத பார்த்துமே யோ டாக்குமெண்ட் என்னாச்சு நான் அவன்கிட்ட கேட்டேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் பதில் சொல்லாம போனது வேகமா கிட்ட வந்து பார்க்கும்போது அவன் தோள்கள் எல்லாம் ரத்தமா வலிஞ்சிருக்கும். அதை பார்த்த மெக்கானிக் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி அவனை திருப்பான் பாருங்க. அவன் வாயே கிழிஞ்சு போயிருக்கும். அவனால ஒண்ணுமே பேச முடியாத அளவுக்கு. இத மெக்கானிக்கும் பார்த்துட்டு இருப்பான். அப்படி மெக்கானிக் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்பான்சர்ல ஒரு லேடி வந்திருப்பா இல்லையா டான்டேவை தேடி, அவளும் பார்த்துடுறா. அப்படி அந்த மெக்கானிக் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சம்பவ இடத்துலயே கொஞ்ச நேரத்துல டான்டே துடிதுடிக்க இறந்து போயிடுறான். இதை பார்த்த மெக்கானிக் உடனே அந்த லேடி என்ன சொல்றான்னா, வேகமா பஸ்ஸுக்கு போங்க, பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்து லாக் பண்ணிக்கங்க, யாரும் வெளியே வராதீங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டுறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு நேரா ஓடி போய் பஸ்ல ஏறிக்கிறா. பஸ்ல ஏறிட்டு பஸ் டிரைவர்ட்ட இந்த பஸ் டோரை லாக் பண்ணிருங்க, எக்காரணம் கொண்டு திறக்க வேணாம்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறா. அப்படியே இந்த பக்கம் மெக்கானிக்க காட்டுறாங்க. அவன் கையில துப்பாக்கியை எடுத்த மாதிரி நேரா அந்த பாட்டியோட வீட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். அப்படி போன அவன் உள்ள போய் பார்க்கும்போது ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் அங்க நின்று யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேல அந்த சைக்கோவை காட்டுறாங்க. அவன் ரொம்ப நேரமா ஒரு இதை போட்டு உடச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அது என்னன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு மரம் இருக்கிற மிஷினை எடுக்கிறான். இந்த மிஷினை வச்சுதான் இதுக்கு முன்னாடி நிறைய கொலைகளை இவன் பண்ணிருப்பான் போல இருக்கு. அந்த மரம் இருக்கிற மிஷினை வெளியே எடுத்து போட்டு அதை ஸ்டார்ட் பண்ண பார்ப்பான். ஸ்டார்ட் ஆகாது. அப்படி அவன் அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாடியில யாரோ ஏறி வர்ற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த மரம் இருக்கிற மிஷினையும் தூக்கிக்கிட்டு வேகமா ஓடி போய் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். இது அத்தனையும் அந்த ஹீரோயின் கட்டில கீழே தானே இருக்கா, அதை அப்படியே அவ பாத்துக்கிட்டே இருப்பா. அப்ப மேல ஏறி வந்த அவன் கதவு கிட்ட வந்துருவான். அப்போ மேல வர்றது மெக்கானிக் தான் தெரிஞ்சதும் அவ காலு கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கண்ணாடிய அந்த கதவை நோக்கி திருப்பி வைக்கிறா. அப்படி திருப்பி வச்சதுமே உள்ள வர்ற மெக்கானிக்கு கதவுக்கு பின்னாடி அந்த சைக்கோ ஒளிஞ்சிருக்கு தெரிஞ்சிருது. இதை பார்த்ததும் அந்த சைக்கோ வேகமா ஓடி வந்து அந்த மெக்கானிக்கை அட்டாக் பண்ண வருவான். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல அந்த சைக்கோ என்ன பண்ணுவான்னா, அவன் கையில இருக்கிற சுத்தியலால மெக்கானிக்கோட காலை அடிச்சு உடைச்சிருவான். உடைச்ச அந்த வலி வேதனையில அந்த சைக்கோவை மெக்கானிக் என்ன செய்வான்னா வேகமா புடிச்சு அங்க பக்கத்துல இருக்கிற ஜன்னல்ல தள்ளி விடுவான். தள்ளி விடும்போது அங்க இருக்கிற கண்ணாடிகள் உடைஞ்சிரும். அப்படி உடைஞ்சதுல ஒரு கண்ணாடி கூர்மையா நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த கூர்மையான கண்ணாடி துண்டுல மெக்கானிக்கோட கழுத்தை ஒரே குத்துனதுமே ரத்தம் நிறைய வெளியே போகவும் அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்துறான் அந்த மெக்கானிக்கு. அப்படி அவன் விழுந்து கிடக்கும் போதுதான் பாக்குறான் ஹீரோயினோட அக்கா அந்த கட்டில் கீழே இருக்கிறத. அதை பார்த்ததுமே அவன் என்ன செய்யறான்னா, நாம தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேயே செத்து போயிருவோம், அவங்களாவது உயிர் பொழைக்கட்டும்னு சொல்லி ஹீரோயினோட அக்காட்ட கார் சாவியையும் பஸ் சாவியையும் எடுத்து கொடுக்க பார்ப்பான். அப்படி கொடுக்க போகும்போது அந்த சைக்கோ என்ன செய்வான்னா, அவன் கையில வச்சிருந்த சுத்தியலாலேயே மெக்கானிக்கோட மண்டைய அடிச்சு அந்த இடத்துல உடைக்கிறான். ரத்தம் தெறிக்க தெறிக்க அவனை அந்த இடத்துலயே கொலை பண்றான். அந்த மெக்கானிக்கை கொண்டுட்டு அந்த சைக்கோ அங்க இருந்து போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் அந்த பாட்டியை காட்டுறாங்க. அது யாருன்னா ஜீப்ல ஒரு பாட்டி இந்த சைக்கோவை கொல்றதுக்காண்டி வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. அவங்க அந்த காட்டு வழி பாதையில வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்க அந்த வேனை பாக்குறாங்க. அந்த வேனுக்குள்ள போலீஸ்காரங்க எல்லாம் கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்கிறதையும் கேர்ள் ஃபிரெண்ட் செத்து கிடக்கிறதையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அவங்க அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போறாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த சைக்கோவோட அம்மா முகத்தோள்கள் உரிக்கப்பட்டு நடு காட்டுக்குள்ள உட்கார வச்ச மாதிரி பிணமா கிடக்குறாங்க. இத பார்த்து அவங்க அங்க இருந்து வேக வேகமா வண்டி எடுத்துட்டு பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பஸ்ஸுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கா. ரொம்ப நேரம் ஆகியும் தன்னுடைய அக்கா வரலையானதுமே அந்த பஸ்ல இருந்து இறங்க போவா. அப்போ டான்டே ஆகிறப்ப ஒரு லேடி அங்க இருந்திருப்பா இல்லையா, அவ என்ன சொல்றானா, இந்த பஸ்ஸை விட்டு நீ வெளியே போகாத, வெளியே போனா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றதையெல்லாம் கேட்காம ஹீரோயின் வேகமா பஸ் கதவை திறக்க சொல்லி வெளியே இறங்கி வந்துடுறா. அவ அப்படி பஸ்ல இருந்து இறங்கி மலையில நனைஞ்சுகிட்டே போய்கிட்டு இருக்கும் போதுதான் டான்டே செத்து கிடக்கிறத பாக்குறா. கோரமான முறையில டான்டே இறந்து கிடக்கிறத பார்த்த அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல அவன் நிலகுலஞ்சு போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் செத்து கிடக்கிற மெக்கானிக்கை காட்டுறாங்க. அவன் கைக்கு பக்கத்துல அந்த சாவி இருக்கு. ஹீரோயினோட அக்கா அந்த சைக்கோ இல்லாத நேரமா பார்த்து வெளியே வந்து அந்த மெக்கானிக் கையில இருக்கிற சாவி குத்துகளை எடுத்துக்கிட்டு தப்பிக்கலான்னு பாப்பா. அந்த படிக்கட்டு வழியா அவ இறங்கி வரும்போது அதை பார்த்த சைக்கோ அவன் கையில உள்ள சுத்திகளை ஓங்கி எறிகிறான். அது அவ மேல பட்டு பறந்து போய் தரையில விழுந்து அவ அந்த பலகைகளை உடைச்சுக்கிட்டு அந்த வீட்டோட அண்டர் கிரவுண்டுக்கே போயிடுறா. அப்படி போய் விழுந்து கிடக்கிறவளை அந்த மரம் இருக்கிற மிஷினை எடுத்துட்டு வந்து அவளை வெட்டி கொல்லணும்ன்றதுக்காண்டி துரத்துவான். அவ அந்த அண்டர் கிரவுண்ட் வழியாவே தவண்டு தவண்டு போய்கிட்டு இருப்பா. இவனும் அவ போற வழியிலேயே அந்த மரம் இருக்கிற மிஷினை வச்சு அவளை வெட்டுறதுக்காண்டி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல கொஞ்ச தூரத்துல ஜன்னல் மாதிரி ஒரு இடம் தெரியும். அந்த கம்பிகளை எடுத்துக்கிட்டு வெளியே போக அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ரோட்டுக்கு வெளியே வந்து அவளோட தங்கச்சி உதவியால அந்த இடத்துல இருந்து அவ தப்பிக்கிறா. தப்பிச்சு வெளியே வந்த ஹீரோயினோட அக்கா ஹீரோயினை கைய பிடிச்சுக்கிட்டு வேகமா பஸ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வந்து அவங்க பஸ்ல ஏறி டிரைவர்ட்ட சாவியை கொடுத்து முதல்ல இங்க இருந்து வண்டியை எடுன்னு சொல்லி அவனை வண்டி எடுக்க சொல்றாங்க. ஒரு வழியா டிரைவரும் பஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து பஸ் மூவ் பண்ணுவான். அப்படி அவன் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது அந்த சைக்கோ அந்த பஸ்ஸையே வெறிக்க அந்த மரம் இருக்கிற மிஷினை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு நிப்பான். கொஞ்ச தூரம் போனதும் பஸ் என்ன ப்ராப்ளம் தெரியல, திடீர்னு
வந்து நின்றது. அப்படி நின்னதுமே டிரைவர் இறங்கி செக் பண்ணலான்றதுக்காண்டி வெளியே வருவான். வெளியே வந்த அந்த டிரைவரோட தலையை வெட்டி பஸ்ஸுக்குள்ள தூக்கி போடுறான் இந்த சைக்கோ. அதை பார்த்ததுமே அந்த கருப்பா ஒருத்தி இருப்பா இல்லையா, அவ அரண்டு போயிடுறான். அப்படியே பஸ்ஸுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். இந்த சைக்கோ மரவெற்ற மிஷினோட அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுவான். அவனை பார்த்து எல்லாரும் திருச்சி ஓடுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் அவனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் சைக்கோவை பார்த்து உங்க மேக்கப் பயங்கரமா இருக்கு, யார் உங்களுக்கு மேக்கப் போட்டதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் செயின்சா மிஷினை ஸ்டார்ட் பண்ணி அந்த சைக்கோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறான் அந்த மிஷினால. இதை பார்த்த ஹீரோயினா அவங்க அக்காவும் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுக்குள்ள ஓடி போய் கதவை மூடிக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு கடைசியா அந்த பாத்ரூம் கதவுல அந்த மரம் வெட்டுற மிஷினால வெட்டுறான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொல்லணுன்றதுக்காக. ஒரு வழியா அந்த பாத்ரூம்குள்ள இருந்த ரூஃப் வழியா மேல ஏறி பஸ்ஸை விட்டு வெளியே வந்து தப்பிச்சு ஓடுறாங்க அவங்கிட்ட இருந்து. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு பாட்டி ஜீப் எடுத்துக்கிட்டு சைக்கோவை கொல்லணும்னு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த கார்ல ஏத்திக்கிறாங்க. உள்ள ஏறி உட்கார்ந்த ஹீரோயினும் அவளோட அக்காவும் முதல்ல இங்க இருந்து காரை எடுங்க, இல்லன்னா அவன் நம்மள வந்து கொன்றுவான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு நீங்க தேவை, எனக்கு அவன் தேவை, உங்களை வச்சுதான் நான் அவனை பிடிக்கணும், நீங்க இந்த காருக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லி காரை லாக் பண்ணிட்டு அந்த பாட்டி அந்த கார்ல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அக்காவுக்கும் ஒன்னும் புரியல, பயந்து போய் இந்த காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த பாட்டி கார்ல உள்ள துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு நேரா அந்த சைக்கோ இருக்கிற வீட்டை தேடி போகுது. வீட்டு மாடியில போய் பார்க்கும்போது அந்த சைக்கோ அங்கதான் உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு முன்னாடி துப்பாக்கியை நீட்டின மாதிரி இந்த பாட்டியே நிக்குது. அதை பார்த்து அவன் அந்த பாட்டியை எதுவுமே செய்யல, அந்த பாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன் அவன் அந்த பாட்டியை ஒன்னும் செய்யலன்னா, இவனுக்கு இவங்க உயிர் தேவை கிடையாது, இவங்க அம்மாவோட சாவுக்கு காரணமா இருந்த ஹீரோயினும் ஹீரோயினோட அக்கா உயிர் மட்டும்தான் இவனுக்கு தேவை. அதனால அவன் அமைதியா பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல ஹீரோயினும் அவங்க அக்காவும் கத்துற சத்தம் கேட்டதும் வேகமா போய் அந்த மரம் இருக்கிற மிஷினை எடுத்துக்கிட்டு நேரா அந்த காரை நோக்கி நடந்து போவான். அந்த மரம் இருக்கிற மிஷினை ஸ்டார்ட் பண்ணி ஹீரோயினும் ஹீரோயின் அக்காவும் உட்கார்ந்து இருக்க அந்த கார் கண்ணாடியை உடைக்கிறான். உடைச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொல்ல போகும்போது கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பாட்டி வந்துடுறாங்க. அவனை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குண்டடி பட்டதுமே அந்த சைக்கோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனை, நான் உன்னைய உயிரோட விட மாட்டேன்டா, என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் நீதான கொன்ன, நான் உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்னு அவனை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. என்னதான் குண்டடி பட்டாலும் அந்த சைக்கோவுக்கு வழியே தெரியல. ஒரு கட்டத்துல வேகமா ஓடி வந்து அவன் அந்த பாட்டியோட வயிற்றுலயே அந்த மரம் இருக்கிற மிஷினை வச்சு குத்தி ஸ்டார்ட் பண்ணி வேகமா சுத்த வர்றான். அது சுத்துற சுத்துல பாட்டியோட வயிறு கிழிஞ்சு ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இத காருக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயினும் ஹீரோயினோட அக்காவும் அந்த பாட்டியோட காரை ஸ்டார்ட் பண்ணி அவனை ஏத்தி கொன்றான்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா வந்து அவனை இடிக்கிறதுக்காண்டி வருவாங்க. அப்படி வரும்போது அந்த பாட்டியை அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டு இவன் கையில வச்சிருக்கிற அந்த மரம் இருக்கிற மிஷினை தூக்கி கார் கண்ணாடியில அடிக்கிறான். அப்படி அடிச்சதுமே கண்ணாடி உடைஞ்ச இதுல இடம் தெரியாம வேகமா ஓட்டிட்டு வந்த காரை கொண்டு போய் ஒரு பில்டிங் குள்ள விட்டுறாங்க. அந்த பில்டிங் குள்ள போய் வண்டி டம்முன்னு மோதி நிக்குது. அந்த அதிர்வுல ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மயங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியுது ஹீரோயினோட அக்கா கால்ல ஒரு ராடு ஏத்தி குத்தி நிக்குது. ஹீரோயினும் அதை எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பாக்குறா. என்னதான் முயற்சி பண்ணாலும் முடியல, அது நல்லா குத்தி நிக்கிறதுனால அதை வெளியே எடுக்க முடியல. அப்ப அக்கா காரி என்ன சொல்றான்னா, என்னால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது, நீயாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போன்னு சொல்லும் போது ஹீரோயின் அதுக்கு என்னால முடியாது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ வந்தாதான் நான் போவேன்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அக்கா என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கன்னு, இருந்தாலும் இப்ப அதுக்கு நேரம் இல்ல, நீ மட்டுமாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும், தப்பிச்சு தயவு செஞ்சு போயிருன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அந்த கார்ல இருந்து வெளியே அனுப்பி வைக்கிறா. டோரை திறந்து வெளியே வந்த அவ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அங்க இறந்து கிடக்கிற அந்த பாட்டியை பாக்குறா. அப்படி அந்த பாட்டியை பார்க்கும்போது அவங்க இன்னும் சாகல. உடனே அந்த பாட்டி ஹீரோயின் இங்க கூப்பிட்டு, நீங்க இங்க இருந்து என்னதான் தப்பிச்சு போனாலும் அவன் உங்களை தேடி வந்து கண்டிப்பா கொல்லுவான், இப்ப நீங்க அவன் இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, நீங்க அவனை கொன்னா மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி அந்த பாட்டி துப்பாக்கியில தோட்டாவை போட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குது. அதை வாங்கின ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் துப்பாக்கினா பயமாச்சு. இருந்தாலும் நம்ம அக்காவை காப்பாத்தணும்னா நம்ம அந்த சைக்கோவை கொன்னுதாகணும்னு சொல்லி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அந்த சைக்கோவை ஒரு இடமா தேடி போய்கிட்டு இருக்கா. அப்படி அவ தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த மரம் இருக்கிற மிஷின் மட்டும் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் மெதுவா கிட்ட போகும்போது மறைஞ்சிருந்த அந்த சைக்கோ ஹீரோயினை வேகமா வந்து புடிச்சு தள்ளுறான். தள்ளுன வேகத்துல ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கிற மரத்தை உடைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தண்ணியில விழுந்துடுறாங்க. அப்படி உள்ள விழுந்த அவ கையில இருந்து துப்பாக்கி பறந்து போய் அந்த பக்கம் விழுந்துருது. தண்ணிக்குள்ள போன ஹீரோயின் மறுபடியும் வெளியே வந்து அந்த துப்பாக்கி எடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த சைக்கோ வந்துடுறான். வந்த சைக்கோ காலால துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு கையில அந்த மரம் இருக்கிற மிஷினை வச்சுக்கிட்டு நிப்பான். அதை பார்த்த ஹீரோயினுக்கா உயிரே இருக்காது, நம்ம அவ்வளவுதான் இன்னைக்கு செத்தே போயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அக்கா வாரா அந்த சைக்கோவோட முதுகுல கழுத்தை புடிச்சு தொத்திக்கிறா.
தொத்திக்கிறா. அப்படி தொத்திக்கிட்டு இருக்கிற ஹீரோயினோட அக்காவை தூக்கி எறிகிறான் அந்த சைக்கோ. அவ ஒரு இடத்துல போய் விழுந்து கிடப்பா. அப்போ அவன் அந்த மரம் இருக்கிற மிஷினை எடுத்துக்கிட்டு அக்கா காரிய கொன்றான்னு சொல்லி கிட்ட போகும்போது இதாண்டா சமயம்னு சொல்லி பக்கத்துல கிடக்கிற துப்பாக்கியை எடுத்து அந்த மிஷின் மேலேயே சுடுறா. அந்த மிஷினை அவன் கீழே விட்டுறான். அதுக்கு அடுத்து 2 புல்லட் அவன் மேல அடிக்கிறா. அதோட அந்த துப்பாக்கியில புல்லட்டும் முடிஞ்சிருது. இருந்தாலும் அவன் சாகல. ஹீரோயினை நோக்கி கிட்ட வர அவன் முயற்சி பண்ணும்போது ஹீரோயினோட அக்கா அந்த மரம் இருக்கிற மிஷினை எடுத்துக்கிட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நிப்பா. அந்த சைக்கோவோட முகத்திலேயே அந்த மரம் இருக்கிற மிஷினை ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஏத்து அந்த இடத்துலயே அந்த சைக்கோ சரிஞ்சு பின்னாடி இருக்கிற தண்ணியில பொத்துன்னு விழுகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள மூழ்கி போயிடுறான். அவன் அப்படி உள்ள மூழ்கி செத்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் அவங்க அக்காவுக்கும் உயிரே வருது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, எவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்ப முடியுமோ கிளம்பிடுவோம் சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்து டான்டேவோட காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த கார்ல ஆட்டோ பைலட் மோட் போட்டுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஏற்கனவே டயர்டா இருக்காங்க இல்லையா. அந்த ஆட்டோ பைலட் மோடு போட்டா கார் அந்த ரூட்டை பிக்ஸ் பண்ணி அதுவா போய்கிட்டு இருக்கும். அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்க திருப்தி அடைகிற கொஞ்ச நேரத்துல சைக்கோ கில்லர் அந்த இடத்துக்கு வாரான். கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அக்கா காரியோட தலைமுடியை பிடிச்சி வெளியே இழுத்து அவளை வைக்கிறான். கார் மூவிங்ல இருக்கு. இவன் என்ன பண்றான், அந்த அக்கா காரிய தான் கையில உள்ள அந்த மரம் இருக்கிற மிஷினை வச்சு அவ தலையை துண்டா வெட்டி அந்த இடத்துல அக்காவை கொலை பண்றான். கார் மூவிங்ல இருந்ததுனால தங்கச்சி கார் மட்டும் தப்பிக்கிறா. வெட்டுன அந்த அக்காவோட தலையை தூக்கி ஹீரோயினுக்கு காட்டுறான். ஹீரோயின் ரொம்ப கதறி அழுகிறா. கார் ஆட்டோ பைலட்ல இருந்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சமா வேக எடுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவன் அந்த அக்காவை கொன்னதோட இந்த இடத்துலயே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த பாகம் வந்தா நம்ம அதையும் பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர்